ஹாய் ஹலோ அம்மி, இது உங்கள் ஃபிக்ஷன் வெல்டன். நான் உங்கள் ஆர்மி ஃபேமிலியில் ஒருத்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT 7ஓட ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டில் பார்ட் 8 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஃப்எஃப் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ரொம்ப நாள் ஆக்குனதுக்கு சாரி, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால் டிலே பண்ணிவிட்டேன். தென் இதை சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஓகே, அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் தொலைஞ்சு போன 10 பேரை தேடி ஜின், ஹோபி, சுகா, அவங்களோட ஒய்ஃப் அண்டு புதுசாக வந்திருக்கிற கோலு அண்ட் ஐவோன் எல்லாருமே அண்டர் கிரவுண்டில் வந்து தேடிட்டு இருந்துப்பாங்க. அங்கே போகக்கூடிய வேலெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் பார்த்து கடைசியில் ஒரு ரூமை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு ஒரு மாதிரி பயங்கரமான பேட் ஸ்மெல் அண்ட் நிறைய ஸ்கெலிட்டன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ ரொம்ப பயந்து போயிருந்துருப்பாங்க. இதோட தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கேர்ள்ஸ்லாம் அங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போய் அருகருப்பாகி வாமிட் பண்ணியிருந்திருப்பாங்க. பாய்ஸ் அவங்கள டேக் கேர் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வந்துருந்துருப்பாங்க. ஸோ இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் கோலுவும் ஐவானும் இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. தென் அவங்க அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே வரும்போது தான் இங்கே எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்காங்க. தென் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்து போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பாய்ஸ் வந்து அப்படியெல்லாம் இல்லை, எதுவும் நடக்காது, நீங்கள் நெகட்டிவாக யோசிக்காதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கோலு கையில் இருக்கிற டார்ச் அண்ட் கேமராவை எடுத்துகிட்டு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் முன்னாடி போய் பார்க்குறான். அங்கே ஒரு 4-5 வலி வந்து மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகுது. காய்ஸ், இங்கே மறுபடியும் நிறையா வேஸ் போகுது, மறுபடியும் நம்ம ஸ்ப்ரெட் ஆகி தேடணுமா அப்படின்னு கத்துறான். இப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு நமக்கு டைம் இல்லை, நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகி தான் தேடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஐவானும் ஒத்துக்கிறான். பிகாஸ் அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்றத அவன் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிறான். ஸோ கோலுவை கூப்பிட்டுட்டு அவனும் ஒரு வேக்குள்ளே போகிறான். இப்போ 2 பேராக பிரிஞ்சு மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகி வேறு வேறு வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் அவங்க போன எல்லா வேலையுமே 2 ரூம் இருக்குது. ஸோ ரொம்ப கொஞ்சம் ஆர்வமாயிட்டு அண்ட் கொஞ்சம் பயமும் ஆகிட்டு ரூம் எல்லாம் உடச்சி தேட ஆரம்பிக்கிறாங்க. தென் இந்தந்த ரூம்லலாம் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி, ஒரு வேளை அவங்களில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா, யாருக்காவது எதுவும் ஆயிருக்குமா அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் ஹார்ட் பீட் ரேசிங்கும் அப்படியே இருந்துகிட்ருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்படியே ஒரு பயத்தோடையே உள்ளே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் எல்லா ரூமுமே காலியாக தான் இருக்குது. அண்ட் ஒரு சில ரூம்ஸ் மட்டும் கொஞ்சம் வியர்டாகவும் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்குது. பட் எல்லாமே ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலன்ஸில் தான் இருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ மறுபடியும் எல்லோரும் ஒரே இடத்துக்கு வந்து அசெம்பிள் ஆகுறாங்க. ஒருத்தரும் நாங்கள் போன வழியில் 2 ரூம் இருந்துச்சு, 2 ரூம் இருந்துச்சுன்னு சொல்ல இப்போ எல்லாருக்குமே ஷாக். அப்படின்னா எல்லா வேலையுமே 2 ரூம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அங்கே இந்த மாதிரி திங்ஸ் இருந்துச்சு, அந்த ரூம் இப்படி இருந்துச்சு, ஆனால் போகிறதுக்கு உள்ளே எதுவும் டோர்ஸ் இல்லை அண்ட் எல்லா ரூமுமே வந்து காலியாக தான் இருந்துச்சுன்னு எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறாங்க. ஸோ இப்படியே ஒரு 4-5 வாட்டி ஸ்ப்ரெட் ஆகி தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே யாருமே இருக்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லை. ஸோ இங்கேயும் அவங்க இல்லைன்னா எங்கே போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு பயமும் கவலையும் அவங்களுக்குள்ள இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ டைம் வேறு போய்க்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே இன்னும் உள்ளே போக இப்போ எல்லாருமே வந்து ஒன்றா ஒரே வேல வந்து ட்ராவல் ஆகுற மாதிரி இருக்குது. ஒரே வே மட்டும்தான் போயிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர்னு அப்படியே போய்க்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருக்க அங்கே சென்டர் ஆஃப் த பிளேஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் உள்ளே வந்து, அதாவது மேலே ஒரு சின்ன ஹோல் இருந்தால் அது வழியாக எப்படி வெளிச்சம் வருமோ அதே மாதிரி ஒரு வெளிச்சம் மட்டும் கீழே வந்து விழுந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே எல்லோரும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த இடத்த பார்க்குறாங்க. பட் சுற்றி முற்றி எல்லாமே காலியாக இருக்குது. எல்லா இடமுமே ஃபுல்லாக வந்து டெட் எண்டாக இருக்குது. அந்த ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக வெளிச்சம் வந்துட்டுருக்கு. இது என்ன இடமா இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது க்ளூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி தேடுறாங்க. ஏதாவது வாலில் வந்து ஏதாவது ஒரு சின்ன க்ளூ மாதிரி இருக்குதா, இல்லை ஏதாவது வே மாதிரி இருக்குதா, டோர் மாதிரி இருக்கா, ஹைட் அண்ட் பிளேஸ் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி ரொம்ப செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் எதுவுமே இல்லை, அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரி பிளாங்காக தான் இருக்குது.
இப்போ ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணுறது, இப்போ கீழேயும் இவ்வளோ தூரம் தேடி வந்தாச்சு, டெட் எண்ட் வரைக்கும் வந்தாச்சு, ஆனாலும் இங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. இப்போது ஜின் வந்து அந்த வெளிச்சம் வந்து கீழே ஸ்பாட் ஆகும் இல்லையா, அந்த பிளேஸ் வந்து நல்லா பார்க்குறாரு. அங்கே வந்து ஏதோ ஒரு மாதிரி சின்னதாக ரவுண்டாக ஏதோ உள்ளே புதைஞ்சிருக்கு, லைக் இந்த ஹூக் மாதிரி. ஸோ அதை நல்லா பார்க்கும்போது தான் அதோட லைட்டாக ஒரு ஒரு ஓரம் மட்டும் அந்த மண் மேலே தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து உக்காந்து தடவி ஃபுல்லாக வந்து அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. அது ஒரு மாதிரி கொக்கி மாதிரி இருக்குது. ஸோ அதை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுக்க 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 அந்த பாக்ஸ் வந்து எந்த லென்த்துக்கு இருக்குதோ அந்த இடம்லாம் ஒரு மாதிரி உடையுது. லைக் ஒரு விஷயம் மண்ணில் புதைஞ்சிருக்கிறத நம்ம ஒரு பக்கத்தை பிடிச்சி இழுக்கும்போது அது எவ்வளோ தூரம் புதைஞ்சிருக்கிறோ அந்த இடம்லாம் ஒரு மாதிரி அசையும் இல்லையா, அந்த மண்ணெல்லாம் கீறும் இல்லையா, அந்த மாதிரி கீறி உடையுது. ஸோ எல்லாருமே வந்து அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த பாக்ஸை வெளியே எடுக்கிறாங்க. லைக் அது ரொம்ப பெரிய பாக்ஸ்லாம் இல்லை, ஒரு சின்ன பாக்ஸ் தான். ஸோ அந்த எடுத்து வெளியே வைக்கும்போது ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு பழங்காலத்து மரப்பெட்டி மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஏதோ ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்குது, லைக் மேப்பு மாதிரி. ஸோ அதை எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து அந்த கேஸ்டலோட மேப் இருக்குது. அந்த கேஸ்டலுக்குள்ளே என்னென்ன, அது எத்தனை ரூம்ஸ் இருக்குது, என்ன இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயிலெலாம் போட்டு அந்த மேப் இருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே எல்லாருக்கும் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகுது. என்னடா இது, நமக்கு தான் இந்த கேஸ்டல் பற்றி எல்லாமே தெரியுமே, இதோடைய மேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதை ஒரு மாதிரி அந்த பாக்ஸ்லேயே போட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டிசப்பாயிண்டடாக உட்காந்துடுறாங்க அப்படியே கீழே. இப்போது அப்படியே சுகா யோசிச்சுட்டு, டேய் இவ்வளோ செக்யூர்டாக இதை இங்கே வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு மீனிங் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை மறுபடியும் எடுத்து நடுவால் விரித்து அப்படியே அந்த லைட்டை வந்து அதில் காமிச்சு ஃபுல்லாக பார்க்குறாங்க. அந்த கேஸ்டலில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, தென் எந்தெந்த ரூம் எங்கெங்கே இருக்குது, அந்த மாதிரி சாதாரண டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இதில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. அப்போ ஐவான் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். என்னென்னா எல்லாமே அங்கே நார்மலாக தான் இருக்குது, ஆனால் சில ரூம்ஸில் மட்டும் ரெட் டாட் வச்சுருக்காங்க. அந்த ரெட் டாட் வச்ச ரூம்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன்ஸும் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கனெக்ட் பண்ணுற எல்லாமே ஒரே ஒரு டாட்டில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு மாதிரி கூர்ந்து பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறான். கைஸ் இந்த மாதிரி இந்த ரூம்ஸ்லலாம் வந்து ரெட் டாட் இருக்குது அப்படின்னா அந்த ரூம் ஏதாவது முக்கியமான ரூமா அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் எல்லாருமே அதுவும் நோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெட் டாட் வச்ச ரூம் எல்லாம் வந்து பார்க்கும்போது அது எல்லாமே வந்து நார்மல் ரூம் தான். இவங்கெல்லாம் போய் செக் பண்ணியிருப்பாங்க இல்லையா எல்லா ரூம்ஸ்லேயுமே. ஸோ எல்லாமே நார்மலான ரூம் தான், ஆனால் அதில் ஏன் ரெட் டாட் வச்சு அதை வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அதையே பார்த்துட்ருக்காங்க. லைக் இவங்க ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு பக்கத்து ரூம் கூட ரெட் டாட்டில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஐவான் அப்படின்னு யோசிச்சுட்டு, கைஸ் ஒரு வேளை அந்த ரெட் டாட் ரூமில் ஏதாவது சீக்ரெட் வே இருந்தால், அந்த ரெட் டாட் ரூமில் எல்லாமே கனெக்ட் ஆகிறது ஒரு இடமா இருக்குது, அப்போது அந்த இடம் ஒரு சீக்ரெட் பிளேஸாக இருந்தால் அப்படின்னு கேட்குறான். இப்போ எல்லாருக்குமே ஒரு வேளை அங்கே தான் அவங்க இருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. ஸோ ஓகே நம்ம டிலே பண்ண வேணாம், இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை கையில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கொடுக்குறோன்னு ஓடி கிளம்புறாங்க. ஸோ இவங்க இப்படி வெளியே வந்துட்டு இருக்கும்போது வேவை மறந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா எல்லா வழியும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப குழம்புறாங்க, இதில் தான் வந்தோன்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொரு வேக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்த வழி மாதிரியே எதுவுமே இல்லை. இப்போ ரொம்ப குழம்பி போய் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு யோசிக்கும்போது தான் நம்ம இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, டைம் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ கோலு அவனோட மொபைல் எடுத்து டைம் செக் பண்ணும்போது 5:30, இன்னும் 1/2 hour தான் இருக்குது அந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு. இல்லைன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு என்ன நடக்கும்னு அவங்களால கெஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப பயந்து போய் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பதறிக்கிட்டு நிற்கும்போது தான் சுகா யோசிக்கிறாரு. அவரே இந்த வேலை யூஸ் பண்ணும்போது அந்த மேப் வந்து அவர் வச்சு ஒன்று ஒன்றா பார்த்து போயிட்டுருப்பார் இல்லையா, அதை வந்து மைண்டுக்குள்ளே ரீகால் பண்ணி பார்க்குறாரு. கொஞ்சம் அவருக்கு ஞாபகம் வருது. ஸோ அதை வச்சு அவர் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் அவங்க எல்லோரையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. சரி ஓகே நம்ம போகலாம், நம்ம இங்கேயே நிற்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி
இப்போ எல்லாரும் ஒன்றா சுகா சொல்கிற வேலை போகிறாங்க. ஸோ போய்க்கிட்டே இருக்கிற வழியில் சுகா வந்து அவரோட ஒய்ஃபோட இந்த வேலை சர்வே ஆகிட்டு இருக்கும்போது பேக் சைடில் ஒரு மாதிரி க்ரீப்பியான சவுண்ட் கேட்டிருந்துருக்கும். அதே சவுண்ட் இப்போ தூரமாக கேட்க ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் அவங்க வேகமாக கடந்து முன்னாடி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய ரூம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த இடத்துல இருந்தெல்லாம் விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பயம் ஆகுது. ஒரு சவுண்ட் 2 சவுண்ட் இல்லை, எக்கச்சக்கமான சவுண்டு. ஒரு 100,000 பேரோட சவுண்டு. ஒரு மாதிரி ஹஸ்கியில் பேசுகிறது, ஒரு மாதிரி முணுமுணுக்கிறது. அந்த சவுண்ட்லாம் அவங்கள சுற்றி கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஹாரரிக்கா அண்ட் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படப்படன்னு ஒரு மாதிரி வேகமாக எல்லோரும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே டைமும் வேகமாக ஓடிட்டே இருக்குது. ஸோ ஒரு வழி அடித்து பிடிச்சி அவங்க உள்ளே நுழைஞ்ச அந்த ஹோல் கிட்ட வந்துட்டாங்க. இப்போ பேக் சைடில் ஒரு 1000 பேர் அவங்கள பார்த்து ஏதோ கோபமாக கத்திக்கிட்டு ஓடி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தமும் அப்படியே அவங்க கிட்ட நெருங்கி வருது. எல்லாருக்குமே ரொம்ப பயம் ஆகுது. இப்போ தான் ஐவான் ரியலைஸ் பண்ணுறான் இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேடாக வந்து பேசியிருப்பான், நீங்களாம் கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதெல்லாம் ரியலாக வந்து பார்க்கும்போது அவனுக்கு வந்து சுத்தமாக எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ இப்போ பேக் சைடில் அந்த சத்தம் வர இடத்த அவன் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் ஆக அந்த சவுண்ட் கேட்டுட்ருக்கு. இப்போ சுகா அவனை பிடிச்சி இழுத்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ எல்லோரும் வெளியே வந்து விழுகிறதுக்கு கரெக்டாக அந்த வால் வந்து மறுபடியும் அவங்க கண்ணு முன்னாடியே ஃபில் ஆகுது. லைக் அந்த ஹோலெல்லாம் அவங்க உடச்சிருப்பாங்க இல்லையா, அது மறுபடியும் உடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபில் ஆகுது. அங்கே சன்செட்டும் ஆகுது. இப்போது மறுபடியும் அந்த கேஸ்டல் ஹாண்டடாக மாறுது. ஸோ சுற்றி ஏதேதோ சத்தங்கள் கேட்குது. தென் நிறையா ரூம்ஸ்குள்ளே ஏதேதோ உடையிறது மாதிரி இருக்குது. அந்த கேஸ்டல் அவங்க காலையில் பார்க்கும்போது எப்படி நீட்டாக அழகாக இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த ஈவினிங் டைமில் ஒரு மாதிரி ரொம்ப தூசு படிஞ்சு ரொம்ப பழமையாக ரொம்ப ஹாரரிக்காக மாறுது. ஸோ இதெல்லாம் அவங்களால கோலுவாலையும் ஐவானாலையும் நம்பவே முடியல. நிஜமாகவே இது வந்து இவ்வளோ பெரிய ஹாண்டட் பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போ மறுபடியும் அந்த ஹாலில் வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகுறாங்க. இப்போ கண்டிப்பாக இந்த கேஸ்டலில் இருக்கிற அந்த கோஸ்ட் வந்து மறுபடியும் வெளியே வந்திருக்கும். எப்படியும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளை வந்து விடாது. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே க்ரீப்பியான ஒரு ஸ்மைல் சவுண்ட் கேட்குது. அதை கேட்டதும் கோலு செம்மையாக பயந்துடுறான். இப்போ ஐவானோட கையை பிடிச்சிட்டு, டேய் மச்சான், இது நிஜமாவே ரொம்ப பெரிய ரிஸ்கி பிளேஸ் தான் மச்சான், வேணாண்டா நம்ம போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே மெயின் டோர் கிட்ட வரும்போது மெயின் டோர் ஒரு மாதிரி டம்முன்னு சாத்துக்குது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு திரும்பி எல்லாரையும் பார்க்கும்போது எல்லோரும் அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, நாங்கள் தான் சொன்னோம்ல இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இடம் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்க 2 பேரும் மறுபடியும் எல்லாரோடும் மிங்கிள் ஆகுறாங்க. இப்போ ஐவான் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு, கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள சுற்றி ஏதேதோ க்ரீப்பியான நாய்ஸஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படின்னு கெஸ் பண்ண ஹோபி டக்குன்னு எல்லாரையும் பார்த்து கண்ணை காமிச்சிட்டு எல்லாரையும் ஒன்றா ஓட சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஓடுறாங்க. ஹோபி அவரோட ரூமுக்கு எல்லாரையும் இழுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே தான் அவங்க சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு ஹோபி நம்பி அவங்க எல்லாரையும் இழுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அவங்க உள்ளே வந்த உடனேயுமே ஹோபி ஃபஸ்ட்டு இருக்கும்போது அந்த ரூம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் மாறுது. அந்த டோர் லாக் ஆகிக்குது. தென் அவங்கள சுற்றி ஒரு பபிள் லேயர் க்ரியேட் ஆகுது. அவங்கள சுற்றி நிறைய கேண்டில்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த இடம் தான் சேஃப் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்ல, இப்போ இது என்ன அப்படின்ற மாதிரி கோலுவும் ஐவானும் கேட்குறாங்க. ஸோ ஹோபி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வில்லியமோட ஒய்ஃப் லூசி தான் இந்த இடத்த எங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. தென் அவங்க ஒரு நல்ல ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹோபி. ஸோ இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம இங்கே சேஃபாக இருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பிளான் போடணும் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த மேப்பை அந்த பெட் மேலே ஃபுல்லாக விரிச்சிட்டு எல்லோரும் அதை சுற்றி உட்காடுறாங்க. சரி ஓகே,
இப்போ எத்தனை ரூமில் ரெட் டாட் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஹோபி சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் பார்த்து செக் பண்ணும்போது அதில் 10 ரூமில் ரெட் டாட் இருக்குது. ஸோ அந்த ரெட் டாட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் போட்டு அது எல்லாமே ஒரே டாட்டில் வந்து கனெக்ட் ஆகுது. அது வந்து ஒரு பெரிய பிளாக் டாட்டாக இருக்குது. ஸோ அந்த பிளாக் டாட் இடம் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் மாற்றி ஒருத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எங்கே இருக்குன்னு அந்த மேப்பில் பார்க்கும்போது அவங்க எல்லோரும் செகண்ட் ஃப்ளோரில் அந்த சாண்ட் கிளாக்கை தேடும்போது காரிடாரோட கார்னரில் ஒரு டேபிள் மேலே அந்த கிளாக் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த இடம் தான் அது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம அந்த 10 ரூமையும் போய் செக் பண்ணுவோம். தென் அந்த பிளாக் டாட் இருக்கிற இடத்துல போய் ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து சரி, ஓகே, போகலான்ற ஒரு மைண்டில் இருக்கும்போது டோருக்கு வெளியே பயங்கரமாக வந்து ஏதோ க்ரீப்பி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கு. ஸோ கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பயம் ஆகுது. அவங்க எல்லாருமே இப்போ போக வேணாம், ப்ளீஸ் வேணாம், மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாய்ஸ்க்கு என்ன டவுட், என்ன கவலை அப்படின்னா, இந்த ஒரு நைட்டில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணால் ஒரு வேளை அவங்களில் யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் சொல்லி, நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் கூட இருக்கோம், ஒன்றும் ஆகாது, எல்லாருமே ஒன்றாவே போகலாம், ப்ளீஸ் நம்ம போய் தேடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாக அந்த ரூம் விட்டு வெளியே கிளம்புறாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு கல் பண்ணிக்கிட்டு அப்படியே மெதுவாக அவங்களோட செட்டை எடுத்து வச்சு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போகவும் ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலண்ட் ஆகுது. இந்த சைலன்ஸே அவங்கள கொஞ்சம் பயமுடுத்துது, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ பயந்து போயிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரூமுக்கு பக்கத்து ரூம், அதாவது ஆரம் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருப்பார் இல்லையா, அந்த ரூமில் வந்து ரெட் டாட் இருந்திருக்கும். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடி பார்க்குறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அங்கே அப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு க்ளூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து அந்த ரூமை இன்னும் ரொம்ப வந்து தேடிட்டே இருக்காங்க. ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தேடி பார்க்கும்போது தான் கோலுவோட கண்ணுக்கு ஒரு விஷயம் படுது, ஒரு மிரர். ஸோ அந்த மிரர் நார்மலாக இருக்குது, பட் அந்த மிரரில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மிரரை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். அது ஒரு மாதிரி வாலில் அட்டாச்சாக தான் இருக்குது, பட் அது ஒரு ஆளோட ஹைட்டுக்கு இருக்குது. இப்போ கோலு ஐவானை கூப்பிட்டு, மச்சான், இந்த மிரர் நம்ம ரூமில் இல்லை, ஆனால் இந்த ரூமில் இருக்குது. நம்ம ரூம்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரினா இந்த மிரர் மட்டும்தான் இருக்குது. எனக்கு என்னவோ இதில் ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ ஐவானும் அந்த மிரரை பார்க்குறான். எல்லாருமே இது காதில் வாங்கிட்டு நெருங்கி வராங்க அந்த மிரர் பக்கமாக. ஸோ அந்த மிரரை நல்லா பார்க்கும்போது அது வந்து சுற்றி ஏதோ ஒரு மாதிரி லைட்டாக ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மிரர் அப்படியே கழட்டிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது. இப்போது கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக உள்ளே போகிறாங்க. ஸோ அந்த பக்கம் போனால் யாருமே கெஸ் பண்ணாத அளவுக்கு அந்த டோருக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய மாஸ்டர் ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூம் ரொம்ப லக்ஸரியாக அண்ட் ரொம்ப நீட்டாக அழகாக பெரிய ரூமாக இருக்குது. இந்த ரூம் இதுக்குள்ளே இருக்குன்றது யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது. இப்போ அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் அலசி தேடும்போது தான் அனு கண்ணுக்கு ஒரு விஷயம் படுது. என்னென்னா, ஒரு கார்னரில் நிக்கி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது, கத்தி அழுகிறா. எல்லோரும் அவளை திரும்பி பார்க்கும்போது அவள் கையில் ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியுது இது நிக்கி போட்டிருந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி வந்து பக்கத்தில் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸில் நிறைய பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ நிக்கிக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை கையில் எடுத்துக்கிட்டு சுற்றி வேறு ஏதாவது இருக்குதா, அந்த ரூமில் நிக்கி இருக்கிறாளான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் அவள் இருக்கிற மாதிரி எந்த அடையாளமும் இல்லை. பட் அங்கங்கே பிளட் ட்ராப்ஸ் இருக்குது.
ஸோ கண்டிப்பாக அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து அந்த கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாய்ஸ் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி ஒன்றும் இல்லை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவசரமாக வெளியே வந்து இருக்கக்கூடிய மற்ற ரூம்ஸ்க்கு போய் செக் பண்ணுறாங்க. இப்போது அங்கே செக் பண்ணி அந்த மிரர் கண்டுபிடிச்சி ஸோ அந்த வேலை போயிட்டு அங்கே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்ஸ் அதாவது சீக்ரெட் ரூம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அங்கே இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயுமே பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பயம் ஆகுது. எல்லாரோட ட்ரெஸ்ஸும் இருக்குது, பிளட் ஸ்ட்ரெயின்ஸும் இருக்குது. அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒன்று ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போகிறாங்க. இப்போ எல்லோரையும் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சு போகிறாங்க. கண்டிப்பாக எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. எல்லாருமே உடஞ்சி போயிடுறாங்க. பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி ஃபேமிலி மாதிரி. ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நம்ம காப்பாற்ற முடியாமல் போயிட்டோம் அப்படின்னு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ப்ரோக் ஆகி அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஐவோனும் கோலுவும் தான் அவங்க எல்லாரையுமே கொஞ்சம் வந்து தேத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக நம்ம இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் மனசு உடையாதீங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க. பட் யாருக்குமே வந்து எந்திரிச்சு வரணும், அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி அதை நம்ம பார்க்கணுமா அப்படின்ற ஒரு மைண்டெல்லாம் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது பார்க்குற சக்தி இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஐவானும் கோலும் தான் நம்ம இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டோம். தென் அந்த பிளாக் டாட் இருக்கிற இடம் ஒரு வேளை அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான வழியாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம போய் பார்க்கலாம், ப்ளீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி கொஞ்சம் தேத்தி ஒரு 1/2 போராடி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த பிளாக் டாட் இருக்கிற அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு அந்த இடத்துல அந்த பிளாக் டாட் இருக்கிற இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு சாண்ட் கிளாக் அங்கே எடுத்திருப்பாங்க இல்லையா, ஒரு டேபிள் மேலே, அந்த காரிடாரோட கார்னரில் வந்து நின்றுட்டுருக்காங்க. பட் அங்கே வந்து எதுவுமே இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஒரு நார்மல் காரிடார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் கண்டிப்பாக இங்கே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கோலுவும் ஐவானும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது இருக்கான்னு தேடலாம், செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கான வழி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலை. பட் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலுவும் ஐவானும் ரொம்ப பூஸ்டப் பண்ணுறாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. இவங்க இதெல்லாம் வந்து தேட ஆரம்பிக்கும்போது அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமாக அவங்கள சுற்றி நிறைய க்ரீப்பி வாய்ஸஸ், தென் தூரத்தில் அந்த கார்னரில் வந்துட்டு நிறைய ஷேடோஸ் தெரியுது. தென் அவங்கள பார்த்து ஏதோ ஒரு ஷேடோ வர மாதிரி இருக்குது, பிளாக் கலரில் ஏதோ ஒரு ஃபிகர் தெரியுது. ஸோ ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ கோலோ ஐவானோ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகிட்டு, இல்லை நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் அதுங்க ட்ரை பண்ணுதுங்க, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா நம்ம கரெக்டான வழியில் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உடையாதீங்க, பயப்படாதீங்க, கண்டிப்பாக தேடுங்க, கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுமே கொஞ்சம் தைரியமாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஆறுதலாகவும் தென் பூஸ்டப்பாகவும் இருக்குது. ஸோ தேடுறாங்க தேடிட்டே இருக்காங்க. பட் அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கவே இல்லை. ஸோ ரொம்ப டயர்டாகிட்டு மறுபடியும் அந்த டேபிளை சுற்றி எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டேபிள் மேலே ஒரு சின்ன ஸ்டாச்சு இருக்குது. ஹோபி வந்துட்டு டக்குன்னு அந்த ஸ்டாச்சு மேலே கையை வந்து ஒரு மாதிரி முட்டு கொடுத்து நிற்போம்ல, ஸோ அது மேலே கை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்டாச்சுவில் வந்து அவர் கைப்பட்டு ஒரு மாதிரி புஷ் ஆகி அது ஒரு மாதிரி டேர்ன் ஆகுது. ஸோ அது ஒரு மாதிரி டேர்ன் ஆனதும் டக்குன்னு ஒரு மாதிரி பயந்து போய் கையெடுத்து ஒரு ஸ்டெப் நகர்ந்துடுறாரு. எல்லோரும் அதை பார்க்குறாங்க. இப்போது அந்த ஸ்டாச்சு மூவ் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த டேபிளுக்கு பேக் சைடில் வால் இருக்குது. அந்த வால் வந்து ஒரு மாதிரி ஓப்பன் ஆகுது, லைக் ஒரு ஹிடன் வே மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் அந்த ஓப்பன் ஆகிட்டுருக்கிற டோருக்கு முன்னாடி போய் ஒரு மாதிரி ஒன்றா லைனாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, அந்த டோருக்குள்ளே என்ன இருக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்களா இல்லையா, என்ன நிலமையில் இருக்காங்க, அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பாய்.